ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ் தானே த பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் அப்படிங்கிற அனிமையோட சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்கு இப்படியில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். அண்ட் இந்த அனிமைக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த அனிமையோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராகவும் போகும். கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோட்குள்ளே போகலாம். இந்த அனிமோட ஸ்டார்டிங்ல ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க. அங்க ஏகப்பட்ட பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த இடம் ஃபுல்லாவே ரத்தத்திலே மிதக்குது. அப்போ ஒரு வாய்ஸும் கேக்குது, இப்ப நான் இந்த இடத்தோட கிங்கா மாறிட்டேன் அப்படின்னு. ஒரு ஆளும் கிரீடத்தை எடுத்து தலையில வச்சுக்கிறான். அப்ப அவன் கூட ஃபைட் பண்ணதுக்கு ஒரு ஆளும் வந்து வேற லெவலில் ஃபைட் பண்ணி டஃப் கொடுத்தாலும் ஆனா அவன் அசால்ட்டா அவனை கொன்னுட்டு அவனோட மொத்த ஆர்மியை வச்சு டோட்டல் சிட்டியுமே டெஸ்ட்ராய் பண்றான். அங்க ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்லயும் இவன் தான் அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் கிங். இப்ப நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தீங்களே அதுதான் நான். அப்புறம் இது என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேன்ஷன்ல இருக்கிற அங்க இருக்கிற ஒரு பொண்ணோட சிலை மேல கை வச்சுட்டு அப்படியே கீழே விழுக்கிறாரு. இப்ப டக்குன்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் தான் கேக்குது, இதுக்கப்புறம் நீங்க ஒரு லைட்டை தேடி போகணும், அதுவும் இந்த வாழ்க்கையில இல்ல உங்களோட புது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் அப்படியே மறைச்சு போகுது. இப்ப அப்படியே ஒரு ஃபிளாஷ் லைட் தான் வருது. இப்ப ஒரு குழந்தை பிறக்குது. இப்ப ஒரு லேடியும், நீங்க அவனை பாத்தீங்களா, அவனோட கண்ணு அப்படியே உங்களை மாதிரி இருக்கு, முடிக்கூட கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எங்க இருக்க இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஆத்ரோ, நான் தான் அப்பா அப்பா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆளும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது, அப்ப நான் என்னோட போன வாழ்க்கையில நான் இறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப கண்டிப்பா இது ஒரு ரீஇன்கர்னேஷனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே ஆச்சரியப்பட்டுட்டு இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது. இப்படியே நாட்கள் கொஞ்ச நாள் போக்கப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் வளர்ந்துடுறான். அப்புறம் ஆலிஸ் ரொனால்டோ நம்ம ஹீரோவை நல்லா பாத்துக்கிறாங்க. அப்புறம் இங்க ஓவரா பாசத்தை பொழியறாங்களா, அதை மட்டும் என்னால கொஞ்சம் சகிச்சுக்க முடியுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குட்டி குழந்தை தான், நான் இது மாதிரி தான் ஆக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவும் நம்ம ஹீரோ பண்ற சின்ன சின்ன விஷயத்த பார்த்துலாம் சந்தோஷப்படுறான். அப்புறம் இந்த ஆத்ரோட குட்டி பாடியை நம்ம ஹீரோவால அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம ஹீரோ இதை கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்குது. என்னால இப்ப இதை நம்ப முடியல, இது எல்லாமே ஒரு கனவா இருக்க கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இது எப்பதான் முடியும்னு எனக்கு தெரியல, இது எனக்கு ஒரு ஜெயில் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்ப ரொனால்டோ மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஃபுட்டை கட் பண்ண இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரிய ஆரம்பிக்குது, இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டுல சில மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து புரிஞ்சுக்கிறான். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு மான்ஸ்டர் வரவும் அது அசால்ட்டா நம்ம ஹீரோட அப்பாவே தோக்கடிக்கிறாரு. நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ண வரைக்கும் இந்த வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தனித்தனியான மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோட அப்பாவும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவை பார்த்துட்டு இந்த வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட நாலேஜ் நான் இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த லைஃப்ல என்னால நிம்மதியா தூங்க கூட முடியாது, ஆனா இந்த வேர்ல்டுல அந்த மாதிரி எதுவுமே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியே நாட்கள் போகுது. இப்பயும் நம்ம ஹீரோவால அந்த அளவுக்கு அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் ஆத்ரோ பார்த்துப்போ எங்கேயாவது தலையை இடிச்சுக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல ரொம்ப கேரா இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்க கண்ணாடியை பார்த்துட்டு இன்னும் அந்த அளவுக்கு வளரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஹீரோட அம்மாவும் நம்ம ஹீரோ தூங்க வச்சுட்டு அங்கேருந்து போக்கப்போம். ஆனா நம்ம ஹீரோ தூங்கவே இல்லை, தூங்குற மாதிரி நடிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளில வந்துட்டு அவங்க அம்மாவுக்கும் தெரியாம வேற ஒரு ரூம்ல போயிட்டு அங்க இருக்கிற புக் எடுத்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா எனக்கு இப்போதைக்கு யாரோட அட்டென்ஷன் மேல இருக்கிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இந்த கிங்டம் பத்தி படிச்ச வரைக்கும் இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற இடம் பேரு டெக்காட்டன் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம ஹீரோ பிறந்திருக்கான். நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி இந்த வேர்ல்ட்ல மொத்தம் 3 கிங்டம் இருக்கு. ஒருத்தவங்களும் ஒரு காண்டினென்ட்ல வாழ்றாங்க. ஒரு காண்டினென்ட்ல டார்ஃப்ஸும் அப்புறம் 2வது காண்டினென்ட்ல எல்ப்ஸ் எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் கடைசியா தான் நம்ம ஹீரோ இருக்கிற காண்டினென்ட்ல தான் ஹியூமன்ஸ் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே கிங் தான் ரூலர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த வேர்ல்ட்ல டெக்னாலஜி கொஞ்சம் டெவலப்மெண்ட் கம்மி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க யூஸ் பண்ற எல்லா பவர் சோர்ஸுமே எல்லாமே மேஜிக் தான், இதை இவங்க மானா மூலியமா தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் குறிப்பா இந்த உலகத்தோட மானாவை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்குமே கிடைச்சிருது இல்ல, இங்க இருக்கிற சில பேரால மட்டும்தான் அந்த மானாவால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் குறிப்பா இந்த மானாவில மொத்தம் 2 டைப் இருக்கு, ஒன்னு காஞ்சுரியன், இன்னொன்னு ஆர்கியூமெண்ட்ரி. ஆர்கியூமெண்ட்டை வச்சு என்ன பண்ண முடியும்னா அவங்க பாடியோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை அவங்களால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகப்படுத்த முடியும். பட் காஞ்சுரியன் யூசர்ஸால மானா பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், அது ஒரு மேஜிக்கல் பவர் மாதிரி மற்ற ஆப்ஜெக்ட் மேல தூக்கி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புக்ல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த மானா யூஸ் பண்ற எல்லாரும் இவங்க மானாவை அவங்களோட பாடியில ஒரு சென்டர் பாயிண்ட் கொண்டு வந்தாதான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோவை அதை பார்த்து படிச்சுட்டு நம்ம ஹீரோவை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை இதுக்கு முன்னாடி இருந்த வேர்ல்டுல இதே மாதிரி தான் பாடியில இருக்கிற ஒரு மான பவரை கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோவா அதை இந்த வேர்ல்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். அந்த மான வெளில வர மாதிரி போகவும் டக்குன்னு நம்ம ஹீரோட அம்மா வந்து நம்ம ஹீரோ தூக்கிட்டு, ஆத்ரோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி நீ அம்மாவை பயமுறுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்க கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து, ஆத்ரோ உன்னோட பேண்ட்லயே நீ பாத்ரூம் போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோட பேண்ட்டை மாத்தி விடுறாங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணவும் அவனோட பாடி கண்ட்ரோல் இல்லாம தானாவே பாத்ரூம் போயிருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, என்ன கூட்டிட்டு போயிடுங்கப்பா அப்படின்னு கத்துறான். இப்படியே கொஞ்ச நாள் பார்க்கப்போம் நம்ம ஹீரோட அம்மாவும் ஒரு டைரியை தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க.
எனக்கு குழந்தை பிறந்து இப்போ 2 வருஷம் ஆகுது. என்னதான் அவன் கூட எங்களுக்கு ஹாப்பியான மெமரிஸ் இருந்தாலும் அவன் இந்த 2 வருஷத்துல நான் சிரிச்சே பார்த்தது கிடையாது. அவன் ரொம்ப கியூட்டா நடந்துக்கிட்டாலும் அவன் சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவங்க எழுதிக்கிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் நம்ம ஆத்திரவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டிக்கையே ஸ்குவாட் மாதிரி வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோட அம்மாவும் நம்ம ஹீரோட அப்பாவை பயங்கரமா திட்டிட்டு அவன் இன்னும் ஒழுங்கா நடக்க கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீங்க இதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு கத்தவும் நம்ம ஹீரோட அப்பாவும் நான் அவனுக்கு சொல்லி தரல, அவனை தான் பண்றான் அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா வாய மூடுங்க அப்படின்னு சொல்லவும் அவர் அமைதியா வராரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அவங்க அம்மா சிட்டிக்குள்ள கூட்டிட்டு பார்க்கவும் நம்ம ஹீரோ வெப்பன் ஷாவை பார்த்து ஆச்சரியப்படுறான். அப்புறம் யாராவது மேஜிக் பண்ணிக்கிட்டு இருந்தா அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட அம்மாவும் ஆத்திரவை சிட்டிக்குள்ள கூட்டிட்டு வந்தா மட்டும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அங்க இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்படியே டயர்டாகி தூங்கிடுறான். அவங்க அம்மா நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா அடிக்கடி இவன் புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோட பாஸ்ட் லைஃப்லயும் நம்ம ஹீரோ மற்றவங்களோட வித்தியாசமா எதை பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த வேர்ல்ட்ல நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மாவும் கண்டிப்பா இவனும் அவங்க அப்பா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மெஜிஷியன் ஆகி நிறைய பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஹாப்பியா வராங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவும் நம்ம ஹீரோக்கு மேஜிக் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச சிம்பிளான மேஜிக் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ காமிச்சு ஜாலியா விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ எப்ப கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோட அம்மாவும் உனக்கு தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா வா போலாம் அப்படின்னு கூப்பிடப்போம் நம்ம ஹீரோ வரல அப்படின்னு அடப்பிடிக்கிறான். இல்லப்பா உனக்கு தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அட்லீஸ்ட் புக் படிக்கவாது என்ன அலோவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கியூட்டா அவங்க அம்மாவை பார்க்கவும் அவங்களும் வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோக்காக ஒத்துக்குறாங்க. அதுவும் உனக்கு 1 hour தான் டைம், அதுக்குள்ள படிச்சு முடிச்சிடணும் வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் ஓகேமான்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா அந்த இடத்துல இருந்து போனவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த மேஜிக் பவரை டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ என்னால ஓரளவுக்கு இந்த மானாவை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ மானாவை ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ இப்போ டக்குன்னு ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் சான்ஸ்ல ஏற்படுது. நல்ல வேலை நம்ம ஹீரோட அம்மாவுக்கு அந்த இடத்துல இந்த அடியும் நல்லா படல. ஏன்னா அவங்க அப்பா அவங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க அம்மாவும் ஆத்தருக்கு என்னாச்சுன்னு பாருங்க உள்ளதா இருக்கா அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் ஓடி வந்து பார்த்து நம்ம ஹீரோக்கான அவளை நம்ம ஹீரோ இப்போ காத்துல மறந்துகிட்டு இருக்கா. பார்த்து அவங்க அப்பா ஆச்சரியப்பட்டுட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவனுக்கு 3 வயசு தான் ஆகுது அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. இவனால எப்படி இந்த மேஜிக்கை பண்ண முடிஞ்சுது அப்படின்னு அவங்க 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ கீழே வந்துட்டு அவங்க கிட்ட வரலான்னு பார்க்க இப்ப வீட்டுக்கு மேல இருக்கிற கட்டை எல்லாமே உடஞ்சி நம்ம ஹீரோட தலை மேல விழுகிற மாதிரி வர அவ்வளவுதான் போச்சு நான் சாக போறேன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோட அப்பா வந்து நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றாரு. அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மாவும் நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டு நீ மேஜிக் யூஸ் பண்ணாலும் நீ கண்டிப்பா சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் ஆத்தர் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது ஆயிட்டுனா கண்டிப்பா எங்களால தாங்கிக்க முடியாது, உனக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்கவும் இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அவங்க அப்பாவும் சந்தோஷத்துலயே அழுகிறாரு. இப்போ அவங்க 2 பேருமே அழுகுறத பார்த்துட்டு இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரிய ஆரம்பிக்குது என் பழைய வேர்ல்டுக்கும் இந்த வேர்ல்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் என்னோட பாஸ்ட் லைஃப்ல பார்க்காத ஒரு விஷயத்த கண்டிப்பா இந்த லைஃப்ல பாப்பான்னு நினைக்கிறேன். அதான் இவங்க 2 பேரும் என் மேல வச்சிருக்கிற பாசம், இவங்க என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அம்மா அப்பா அப்படின்னு கண் கலங்குறான். அப்படி இந்த இடத்துல சாப்டர் 1 முடியுது. அண்ட் இந்த அனிமிக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ நான் அவுட்டோரில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.